இன்று சுங்க திணைக்களத்தால் ஆஸ்திரேலியன் போர்ட் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கஸ்டம்ஸ் யூனிட், அவர்கள் எங்களுக்கு 2 ஸ்கேனர்ஸ், ஒன்று பலாலி ஏர்போர்ட்டுக்கும் மற்றது கேகேஎஸ் போர்ட்டுக்கும் ஹாபருக்கும் தந்திருக்கிறார்கள். அந்த ஸ்கேனர்ஸ் எங்களுடைய வேலைகளை மிகவும் இலகுவாக செய்யக்கூடியதுக்கு உதவியாக இருக்கும். இல்லாட்டி நாங்கள் எல்லா பேக்குகளும் திறந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். அதால் ஸ்கேனர்ஸு எங்களுக்கு எங்களோட வேலைகளை இலகுவாக செய்கிறதுக்கு உதவி செய்யும். இந்த ஆஸ்திரேலியன் போர்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்பது இலங்கை சுங்கத்துக்கு பல வழிகளில் உதவி செய்திருக்கிறார்கள். முதலாவதாக அவர்கள் யாழ்ப்பாண ஆஃபீஸுக்கு தளபாடங்கள் தந்து உதவி செய்தவர்கள். அதன் பிறகு இந்த கஸ்டம் எக்ஸாமினேஷன் பெஞ்ச், அதாவது இந்த ஏர்போர்ட்லேயும் இந்த ஹார்பர்லேயும் பொருட்களை பரிசோதிக்கிறதுக்கான பெஞ்ச், அதையும் 6 பெஞ்ச் தந்து உதவி செய்தார்கள். அப்படி பல வழிகளில் ஆஸ்திரேலியன் போர்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்பது இலங்கை சுங்கத்துக்கு உதவி செய்திருக்கிறார். இன்று இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவரும் ஆஸ்திரேலிய போர்ட் ஆஃப் ஃபோர்ஸிலிருந்து சில உத்தியோகத்தர்களும் வந்திருக்கிறார்கள். உத்தியோகபூர்வமாக இந்த ஸ்கேனர்ஸை கையளிப்பதற்காக. அதற்காக இலங்கை சுங்கத்தின் சுங்க பணிப்பாளர் நாயகம் சீவலி அருங்கொட அவர்களும் மற்றும் உதவி மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் அவர்களும் மற்றும் ஆஃபீஸர்ஸும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். அதான் இப்போ இந்த ஸ்கேனர்ஸ் மூலம், இது ஒரு ஹைடெக் ஸ்கேனர்ஸ், அதால் இப்போ இங்கே வர்ற பொருட்களை நாங்கள் அந்த ஸ்கேனர்ஸ் கூடாக பார்த்து எங்களுக்கு தேவையான பொதிகளை மட்டும் பரிசோதனைக்கு எடுக்கலாம். இல்லாட்டி ஒரு 100க்கு 100% தான் செய்யணும். ஆனால் அப்படி செய்யலாது. அப்போ அந்த வகையில் இந்த ஸ்கேனர்ஸ் எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்குது. ஒரு ஸ்கேனர் 45 லட்சம் பெறுமதி கொண்டது.